தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி கிராமத்தில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் தரும் நேரடியான தகவல்களை கேட்போம். வணக்கம் பார்த்திபன். இன்று தமிழ் திருநாளையொட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சார்லதா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டி கிராமத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் 3ஆம் ஆண்டு நடத்தப்படும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயமானது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 17 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 8 மாட்டு வண்டி ஜோடிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 9 மாட்டு வண்டி ஜோடிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டிற்கு போக வர 8 மைல் தூரமும், சிறிய மாட்டிற்கு போக வர 6 மைல் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. துள்ளி குதித்து ஒன்று முந்தி சென்ற காளைகளை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் முதல் 4 இடங்களில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.